அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை சொல்லிக்கொண்டே இதை செய்யுங்க, நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். நேத்து நம்ம ஒரு லைவ் சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு அது பாத்தீங்கன்னா 48 மணி நேரம் நான் டைம் சொல்லி இருந்தேன். பட் அந்த வீடியோ பார்த்த கொஞ்ச நேரத்திலே நிறைய பேருக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. மற்றும் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே 100% சக்சஸ் கிடைக்கும். அதனால தான் இன்னைக்கு நான் அதுக்கு அடுத்த பாகமான இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் ஆசைப்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பணத்துக்காக நான் வீடியோ டைட்டில் போட்டனால பணம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பணம் வேணுமா, பணம் கிடைக்கும். இல்லை உங்களோட ஜாப், பிஸ்னஸ், ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு, இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே இப்போ நான் சொல்லக்கூடியதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் நேற்று நான் போட்ட வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் உள்ள சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அது சக்ஸஸ் வந்த பிறகு கூட இந்த முறையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் முழுமையாக ப்ராப்பராக புரிஞ்சு பண்ணீங்கன்னா வெற்றி கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடோட பேர் என்னன்னா சில்வா டெக்னிக். இதை ஸ்பெக் அப்படின்னுவாங்க. இந்த டெக்னிக் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேட்செல், அதாவது ஹெலன் ஹேட்செல் அவங்களோட மெத்தட் இது. இந்த மெத்தடை நான் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே மொய்கோ விளாக் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். அகைன் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஹெலன் ஹேட்செல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஏகப்பட்ட லாட்டரி ஷீட்ல ஜெயிச்சிருக்காங்க, ஃப்ரீயா நிறைய ஹோம் ஜெயிச்சிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல நிறைய ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்க அதில் ஜெயிச்சிருவாங்க. ரெண்டாவது, இவங்க நாட்டு அரசே பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையா பொய்யா, எப்படி இவங்க மட்டும் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இவங்களை செக் பண்ணி பார்த்தப்பதான் இவங்க தான் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் எதனால நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்புதி எவ்வளவு சக்தி வாய்ந்த புரிஞ்சு அதன் பிறகு இவங்க புக்கு வெளியிட்டாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாலையும் இவங்களை பற்றி ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. இந்த மெத்தடை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இதை புரிஞ்சாதான் உங்களால் பண்ண முடியுமே. இந்த மெத்தடை யார் பண்ணலாம்னா, எனக்கு நல்ல கற்பனை திறன் இருக்குங்க, நான் எந்த ஒரு விஷயத்தையுமே இமேஜ் பண்ணி விஷுவல் பண்ணி கற்பனை பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க. சில பேர் கற்பனை பண்ண தெரியாது, அவங்களுக்கு ஒத்து வராது. நல்லா கற்பனை பண்ண முடியும். ஒரு நான் படம் பார்க்கறேன்னா அந்த படத்தில் அப்படியே எண்ணெயை வச்சு நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும். செகண்ட், எனக்கு ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தெரியுங்க, நான் நிறைய மெத்தட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒரே ஒரு மெத்தடை அதை ப்ராப்பராக புரிஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த ஒரு மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது என்ன என்னோட கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க, இல்லையா ஒரு சில பேர் நல்லா எழுதக்கூடிய பர்சனாக இருப்பாங்க, ஒரு சில பேர் எழுதுறதே பிடிக்காது, விஷுவல் பண்ணுறதே பிடிக்காது, ஒரு சில பேர் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு சில பேர் கடவுள் நம்பிக்கையே இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட குணங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தங்களுக்கு எழுதுறது பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு கற்பனை பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. அப்போ உங்களுக்கு எது பிடிக்கும், உங்கள் குணம் எப்படிப்பட்டது தெரிஞ்சு அதற்கு தகுந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒன்று. செகண்ட், ஒரே ஒரு மெத்தடு தான் யூஸ் பண்ணும். அந்த மெத்தடு மேலே நீங்கள் 100% நம்பிக்கையோட பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒரு மெத்தட் நான் இன்னைக்கு பண்ணுறேன், எனக்கு உடனே ரிசல்ட் வராட்டி நாளைக்கு வேறு மெத்தடு, நாளைக்கு வேறு மெத்தட், நான் மாறிட்டே இருப்பேன். அப்படி தாவிட்டே இருந்தேன்னா எந்த ஒரு மெத்தட்லையுமே நான் சரியான கவனம் செலுத்த மாட்டேன். சரியான கவனம் செலுத்தாமல் நான் 100 மெத்தடு பண்ணாலும் எனக்கு வெற்றி கிடைக்காது. ஸோ நான் ஒரே ஒரு மெத்தடு பண்ணணும். அந்த ஒரு மெத்தடை நான் முழுமையாக நம்பக்கூடிய அளவுக்கு, நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் இந்த மெத்தட் மூலியமாக தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய மெத்தட் பண்ணுங்க. எனக்கு அப்படி நம்பக்கூடிய மெத்தட் எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரிலனா இதுக்கு நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க உங்ககிட்ட பேசி உங்களோட கேரக்டர் என்ன, நீ இந்த மாதிரி கேரக்டரு, நீ இந்த விஷயத்துக்கு கோவப்படுவ, இந்த விஷயத்துக்கு எமோஷனல் ஆவ, இந்த மாதிரி எமோஷனல் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன், ஸோ உனக்கு இந்த மாதிரியான மெத்தட் தான் சூஸ் பண்ணும், இந்த மெத்தடை இந்த நேரத்துக்கு தான் நீ பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு உங்களுக்கான டைமிங்கை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மெத்தட் சூஸ் பண்ணுங்க. நெட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம மொய்கோ விளாக் சேனலில் போனீங்கன்னா முழுக்கவே இதை பத்தாம் கொடுத்துருப்போமே, அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில்
உங்கள் கேரக்டர் தகுந்த மெத்தட் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலேஷன் நல்லா பண்ணக்கூடிய பர்சனுக்கு செட் ஆகும். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு விஷயம் வரும், எல்லாமே தலையெழுத்துப்படி தான், எல்லாமே கரும வினைப்படி தான், எவ்வளோதான் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டும் அப்படின்னு டைலாக் அடிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தலையெழுத்து இதுதான் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. உங்களோட கரும வினை இதுதான் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுடைய தலையெழுத்தின் படி, உங்கள் கரும வினைப்படி இப்படி ஒரு வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை புரிஞ்சு அதை பண்ணாதான் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும்னு இருந்து அதை நீங்கள் பண்ணாமல் விட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நீங்களே கெடுத்துக்கவும் கூடாது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்மளோட முயற்சி நம்ம பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். கடவுள் நம்ம முயற்சியை என்றைக்குமே தடுக்க மாட்டாங்க, அதையும் புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம முயற்சி பண்ணால் கடவுளால் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட முடியும். நம்ம திருவள்ளுவர் சொன்னது தான். ஸோ அந்த முயற்சியை நீங்கள் பண்ணுற வரைக்கும் உங்கள் வெற்றி யாரும் தடுக்கவே முடியாது. நான் என் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அந்த ஆசை எனக்கு கிடைக்கலன்னா நம்ம ஸ்டில் உயிரோட தான் இருக்கும். அப்போ திரும்பியும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு அர்த்தம். நமக்கு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லைன்னா நம்ம செத்துட்டேன்னு அர்த்தம். நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மைனா இந்த செகண்ட் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அடுத்த செகண்ட் கூட அது கிடைக்கலாம். நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் எப்போ வேணாலும் கிடைக்கலாம். அதற்கு நீங்கள் நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவை முதல்ல நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. மெத்தட்ஸ் மேல கிடையாது, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே நான் ரெடி ஆயிட்டேங்க அப்படின்னா நம்ம மெத்தட்ஸ்குள்ள போகலாம். இந்த ஹெலன் ஆட்சலோட மெத்தட் என்னன்னா ஸ்பெக் அப்படின்னுவாங்க. அதாவது எஸ் ஃபார் செலக்டட், பி ஃபார் ப்ராஜெக்ட், இ ஃபார் எக்ஸ்பெக்டட் அண்ட் சி ஃபார் கலெக்டட். இந்த 4 வார்த்தை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக் அப்படின்வாங்க. இது 4 விதமான மெத்தடாக உங்களுக்கு வரும். முதல்ல வந்து செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதில் தீர்க்கமான முடிவு எடுக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னடா வேணும் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்வாங்க. சரி, நிறைய பணம் வேணும், எவ்வளோ வேணும்னா அவங்களுக்கு குழம்புவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே தெளிவில்லாமல் இருப்பாங்க. ஒருத்தருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே தெளிவில்லாமல் இருக்கக்கூடியவங்கனால அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றவே முடியாது. அதனால முதல்ல உங்களுக்கு என்ன தேவைன்னு தெளிவான முடிவு எடுங்க. அப்போ நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பணத்துக்கானது நான் சொல்லலை, பணத்தை பற்றி நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு வேறு ஏதாவது தேவைன்னு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதில் தெளிவான தீர்க்கமான முடிவு எடுங்க. நான் பணத்துக்கு எடுக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மனம் உனக்கு கிடைக்கும்னு நம்பக்கூடிய விஷயமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 1000 கோடி வேணும், 2000 கோடி வேணும், 10,000 கோடி வேணும், 1,00,000 கோடி வேணும்ட்டு சும்மா வாயில் வந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் கேட்டால் கிடைக்கும் பிரபஞ்சம் சொல்லுதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் 1000 கோடி வேணும் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் மனமே அதை ஏற்றுக்காது. நம்ம கேப்பபிலிட்டி நம்ம மனசுக்கு தெரியும், நம்மளால என்ன முடியும் ஏது முடியும். அதனால நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் முதல்ல உங்க மனம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கணும். அதான் நம்ம தகுதிக்குள்ளதா இருக்கணுமே. முதல்ல வந்து நீங்க உங்க தகுதி எவ்வளவோ உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த அமௌண்ட் சூஸ் பண்ணுங்க. அந்த அமௌண்ட் கிடைச்ச பிறகு அதை விட கொஞ்சம் அதிகமாக வைங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக அதிகப்படுத்தி போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாம். நீங்க 1 கோடியும் கூட வைக்கலாம், 2 கோடியும் கூட வைக்கலாம், உங்க கேப்பபிலிட்டி தகுந்தாற் போல. அந்த 10 லட்சம் வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம்னு திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும். இதை நீங்க எவ்வளோக்கு நேரம்னாலும் சொல்லலாம். இதை சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு தேவையானதை நீங்க செலக்ட் பண்ற விஷயம் உங்க ஆழ் மனதுல பதியும். அதுக்கு தான் அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம படுக்கிறப்ப சொல்லுங்க, உட்காந்துருக்கிறப்ப, நடக்கிறப்ப, எது வேணாலும் சொல்லிட்டே இருங்க. இது சொல்ல உங்களுக்கு நல்ல ஆழ் மனசுல பதிஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்க 10 லட்சங்கிற வார்த்தையை நினைச்சாவே நீங்க இதை பண்றீங்க, இதுக்காக தான் சொல்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட்ல பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். செகண்ட், ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 10 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு விஷுவல் பண்ணணும். அதை உணர்வுபூர்வமாக பண்ணணும். அப்படியே ஃபீல் பண்ணி அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த 10 லட்ச ரூபா உங்கள் கைக்கு வந்துருச்சு, 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, இப்போ என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, நான் கேட்ட பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணணும். இந்த ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் விஷுவல் பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கற்பனை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. உணர்வு பூர்வமாக அந்த உண்மையிலே நீங்கள் கேட்ட 10 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமான உணர்வை ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வை கொண்டு வரணும். ஆரம்பத்தில் நீங்கள் உணர்வு கொண்டு வந்தாலுமே உங்கள் மனதில் பெரிய இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் கற்பனை தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து இதை நீங்கள் பண்ண அப்போ உங்கள் மைண்டு குழம்பும். இவன் உண்மையிலே கற்பனை பண்ணுறானா இல்லை அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் வர அளவுக்கு இதை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே கன்ஃபியூஸ் வரும். நம்ம உண்மையிலே 10 லட்ச ரூபா இருக்கா இல்லையா, ஒருவேளை இருக்குதா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமா, இல்லை நம்ம நினைச்ச மாதிரி பீரோக்குள்ள இருக்கா அப்படின்னு ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணும். சரிங்களா? இதை நீங்கள் அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் வர அளவுக்கு பண்ணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனம் நம்புற அளவுக்கு வந்துச்சுன்னா இனிமேல் நீங்கள் அதை பணத்துக்கு ரெடி ஆகிருக்கணும். நான் கேட்ட பணம் எனக்கு கிடைக்க போகுது, அந்த பணம் வரப்போகுதுன்னு அதுக்காக தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு
எனக்கு இந்த வேலையிலிருந்து தான் வரணும், எனக்கு இப்படி தான் வரணும், எனக்கு இவங்க கொண்டு வந்து தான் தரணும், இவங்க மூலிமா எனக்கு அந்த பணம் வரணும் அப்படின்னு எந்த ஒரு பின் பாயிண்ட்டும் வச்சும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை? 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபா எனக்கு வரப்போகுது, கிடைக்க போகுது, அதுக்கு தயாராகிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த வழியிலிருந்து தான் வரணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நினைக்கிறோம், இந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு 10 லட்ச ரூபா வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த பிஸ்னஸில் இப்போதைக்கு 10 லட்ச ரூபா வரதுக்கான ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதையவே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ உங்களோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன? 10 lakhs. எனக்கு 10 லட்ச ரூபா வேணும், அவ்வளோதான். அந்த 10 லட்சத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்போ உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா அடையிறதுக்கான வழிகள்லாம் கிடைக்கும். அந்த வழிகள் கிடைச்ச உடனே அடுத்தது நீங்கள் செயல்பட தொடங்கணும். அந்த செயல்பட தொடங்கினீங்கன்னா என்ன பண்ண அந்த 10 லட்ச ரூபா கிடைக்குமோ அந்த வழியில் இறங்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா 4வது பாயிண்ட், இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த 10 லட்ச ரூபா கொடுத்துரும். நீங்கள் அது என்ன ஐடியா கிடைக்குதோ அதை செயல்படுமோ கிடைக்கும். இதுதான் அந்த 4 மெத்தட். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், அதாவது எவ்வளோ வேணும் அப்படிங்கிற செலக்ஷன். இதுவே நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு எதுக்கு வேணாலும் செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு விஷுவல் பண்ணணும். அடுத்தது அதை நம்ம வாங்குறதுக்கு பெறதுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்கணும். அடுத்தது அதை வாங்கிடுவீங்க. இதுல 3வது பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்க பண்ணுவீங்க. 3வது பாயிண்ட் நீங்க கரெக்டா பண்ணும்போது உங்க மனதுல சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. சடனாக உங்களுக்கு அந்த பைக் வாங்குற அளவு காசு வந்துருச்சு, பைக் கிடைக்கிற அளவு கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்கள் உள்ளுக்குள்ளார பைக்கே வந்திருக்காது, இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்க போகுதுன்னா பிரபஞ்சம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு அப்போ தெரிய ஆரம்பிக்கும். இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்போ வருதோ அப்போ நீங்கள் தயாரிக்கவங்க உங்களுக்கு கேட்டது உடனே கிடைக்க போகுதுன்னு. அப்போ நீங்கள் தயாராக இருக்கணும் நீங்கள் கேட்ட பணத்தை வாங்குறதுக்கு. இந்த பிட்வீனில் எப்பயாவது உங்களுக்கு சந்தேகம்னு வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் பண்ண ஒர்க்கை திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னும் ஹெவியாக பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி பிரபஞ்சத்திட்ட போய் ஓரளவுக்கு சேர்ந்து பிரபஞ்சமும் கொடுக்குற அளவுக்கு வரும்போது நம்மளே சந்தேகப்பட்டு நம்மளே நமக்கு கிடைக்கக்கூடியதை கெடுத்துக்கூடாது. அதுக்காக தான் நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறோம். நான் கேட்டேங்க எனக்கு கிடைக்கல அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கை இன்னொருத்தரோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப குயிக்காக கிடைக்கக்கூடியதாக இருக்கும், இன்னொருத்தவங்க கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குமே. அந்த கஷ்டமானதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது நடக்கும். ஒரு சில பேருக்குலாம் உடனடியாக கிடைக்கும். ஸோ இப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் ப்ராஜெக்ட் விஷயங்களுக்குலாம் இதை பயன்படுத்தியிருக்கேன். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதில் கோயிலுக்கு போய் நான் பண்ணுவேன், எனக்கு பண்ணிட்டு வந்த உடனேலாம் எனக்கு நடந்திருக்கு. 3 daysலாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களாகி நடக்காமல் போய் அதுக்கப்புறம் நடந்திருக்கு. சில விஷயங்கள வருஷ கணக்கில் கூட டைம் எடுத்துருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதற்கு தகுந்த நேர காலங்கள் எடுத்துக்குமே. ஆனால் நீங்கள் நம்புறது நீங்கள் அதை நெகட்டிவாக நினைக்காட்டியுமே மறந்துட்டாங்க கூட உங்களுக்கு அது நடக்கும். ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், பண்ணிட்டு மறந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் நெகட்டிவாக மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை நெகட்டிவாக நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை நெகட்டிவாக தான் மாறுமே. இதில் தெளிவாய்க்கோங்க. ஹோப் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷுவல் பர்சனாக இருந்தால் இன்றைக்கி நான் சொன்னதை மறக்காதீங்க. முடிந்தால் ஹெலன் ஹட்சல் அவங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் படிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 5000 கான்டெஸ்ட்டில் அவங்க இப்போ நான் சொன்ன இதையை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. சும்மா போய் படிச்சு பாருங்களேன், எவ்வளோ பவர்ஃபுல்லான மெத்தட்னு உங்களுக்கே புரியும். நம்ம ஆசைப்பட்டதை இவங்கள மாதிரி நம்மளும் அடையணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். எதையுமே நெகட்டிவாக பார்க்காதீங்க. கிடைக்காதுங்கிற எண்ணமும் வேண்டாம். நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்காக பிறந்தோம். ஸோ வாழ்றதுக்கு ரெடி ஆகிக்கலாம். நன்றி, வணக்கம்.